இல்ல இப்ப வந்து திமுக, அதிமுகன்றது கான்செப்ட் கிடையாதுங்க. விஜய் வந்து யார வச்சிருக்காருன்றது ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்னோட பையன் விஜய் மேல தான் ஓட்டு போட சொல்றான் அப்படின்றாங்க. விஜய் ஓட்டு போட சொன்னதுனால நாங்கலாம் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இப்ப விஜய் கிட்ட கூட்டம் இருக்கு. ஆனா ஓட்டு வருமான்றது ஒரு டவுட்ல இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 64,00,000 பேரு ஓட்டே வேணாம் கிளைம் இல்லாம இருக்கான். ஓட்டே வேணாம்னுக்கிறாங்க. 17,00,000 பேர் தானே இப்ப போனா. வாக்காளர் திருத்தப்பட்டியல்ல இன்னைக்கு ஃபைனல் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லி முகாம்லாம் போட்டாங்களா 17,00,000 பேர் தாங்க அப்ளை பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு. இப்போ 64,00,000 பேரில் எத்தனை விஜயோட ரசிகர் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. நீங்கள் விஜயோடைய கூட்டத்தில் வரவங்களாம் பாருங்கள், தலைமை காட்டி சின்ன சின்ன பசங்களாக இருக்கானுங்க. நான் ஓட்டு போட போகிறேன், யார் +1 படிக்கிறவன் 10th படிக்கிறவங்களாம் உள்ளே வரான். எப்படி வந்து திமுக மகளிர் மாநாடுக்கு வந்து அந்த இந்த வடநாட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து திமுகவோட ட்ரெஸ்ஸை போட்டு பெரிய கூட்டம் மாதிரி காமிச்சாங்க, பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? இந்த வடநாட்டிலேருந்து வராங்களே, பீகாரை சேர்ந்தவங்க, மேகாலயா சேர்ந்தவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய சுடிதாரை போட்டு விட்டு அவங்க நடக்க வச்சு கூட்டத்தை காமிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். 64,00,000 பேரில் எத்தனை தாவேக்கா தொண்டர்கள் இருக்கும்? ஏன்னா எஸ்ஐஆரில் தாவேக்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இல்லை, கடைசி கட்டத்தில் வந்து இது ஒன்று ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு விஜய் அறிக்கைலாம் கொடுத்தாங்க எஸ்ஐஆர் சார்ந்த பணிகளில். அதெல்லாம் சும்மா அறிக்கையோடு போச்சுங்க. களத்தில் யாருங்க போனா? களத்தில் திமுகவும் அதிமுக மட்டும் தாங்க வேலை செஞ்சுது, பாஜக வேலை செஞ்சுங்க. மற்றபடி யாருமே எஸ்ஐஆருக்கு போகலங்க. இன்றைக்கி எஸ்ஐஆர் போகாத ஒரே ரீசனால தான் படுதோல்வி பீகாரில் காங்கிரஸ் சந்திச்சது. ஏன்னா உங்களுக்கான ஓட்டளிக்கவர்களுக்கான மதிப்பை நீங்கள் நேராக சென்று கொடுக்கலன்னா அவங்களுக்கு திருப்பி ஓட்டளிக்க மாட்டான். திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக சேர்ந்து பாஜக தேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான். ஆனால் அவர்களுக்கான இதை நீங்கள் போய் கொடுக்கணும். அவனோட ஆக்சஸை ரொம்ப எளிமையாக்கி கொடுக்கணும். இப்போ அஇஅதிமுகவோ பாஜகவோ ஒரு வீட்டுக்கு போகல, ஆனால் திமுக போயிட்டான். அவங்களுக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணித்தரான், 4 வாட்டி போகிறான். ப்ளஸ் அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க, அதுவும் பண்ணி கொடுத்தானா அவன் மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாங்க வாக்காளர். இது என்னாச்சு, நீங்கள் நான் கட்சிக்கு இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பூத் ஸ்லிப்பை நீங்கள் கொடுக்கல, நாங்கள் ஓட்டு லிஸ்ட்டு கேட்டால் நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டிங்கன்னா அடி வாங்கிடுவான் அவன். அந்த மாதிரி ஒரு குரூப் மாறும். நீ தாவேக்கா அந்த மாதிரி என்ன ஒரு பர்மனெண்ட் ஓட்டு இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுங்க. அவங்க என்ன ஒரு மாயையில் இருக்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன சொல்கிறாரு, எங்கள்கிட்ட வந்து 1,30,00,000 பேர் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு ரேஷன் கார்டு 2,30,00,000 ரேஷன் கார்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டால் கூட 1 கோடி ஓட்டு எங்களுக்கு வந்துன்றாங்க. இதெல்லாம் வாய் கணக்குங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்?